ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வீட்டில் வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி செஞ்சு ரசம் வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தெரியுமா, காலைல குளிச்சு கிளம்பி ரெடியா எங்க போற? போலியா நீ இறங்கி குளிச்சுட்டு இருக்கிறேன். அது மார்க்கெட்ல அப்படியே மேலே படம் நீச்சல் அடிக்கும். 300 ரூபாவாமா? அதான் அவரும் அது சொன்னாரு 300 ரூபான்னு. 300 ரூபா தானே அங்கேயே சொன்னாங்க. சரி, பையன் பேர் யாரா 100 கூடு அது 2 கிலோ 100 அதில் 2 கிலோ 100. நாதிரி என்னாச்சு? ஏண்டி எங்க உட்காந்தா ஒரு வீடியோ எடுத்துரு, என்ன பண்ணுவேன்? மீன் எல்லாம் இல்லை, எல்லாம் ஓவரா வந்துச்சு காலையில. அதுதான் நாங்க வந்து இன்னைக்கு சிக்கன் செய்யற ஐடியாவே இல்ல. அதாவது இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்யற ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷு இல்லை இறா வாங்கி ஃப்ரை பண்ணலாம் தான் போனோம். போய் பார்த்தோம், சுற்றி பார்த்தோம், எல்லா இடத்துலையும் கிடைக்கல. எல்லாம் காலி ஆயிடுச்சு போல லேட்டாக போகிறதுனால. சரி பார்த்தோம், சரி சிக்கன் ஆச்சு வாங்கிட்டு வந்து கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிடுவோம். யாரான்னு சுற்றணும், ரவுண்டு சுற்றிட்டு சீக்கிரம் போகணும். லேட்டாக போனால் இது மாதிரி தான். அதுதான். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கலாம். என்ன ராஜின்னு என்ன பண்ணுறா? வெயிட்ல கம்முன்னு உட்காந்துக்கிறாரு. இப்படியே ஒரு அரை ஹவர் ஆகும். துணி வைச்சா துணியில தானே இருந்தது. அது பாத்தியா பொல்லாத ரஸ்கல் அது. சரி இல்ல, நாளைக்கு பார்க்கலாம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். காசு இருந்து போய் கடையிலேயே வேற என்னதான் சொல்லி சிரிக்க ஒன்னும் சொல்ல வேணாம், வேலை இருக்கு. என்ன மாமா பண்றீங்க? யாராவது போனோம், சப்புன்னு ஆகி போச்சு. சப்புன்னு ஆயிடுச்சா? அதெல்லாம் சுற்றி வெறுப்பாகி போச்சு. சரி, எனக்கு வெஜ் பிரியாணி ஆர்டர் இருக்கு, கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் இப்போதான். ஓகே, சிம்பிளா சிக்கன் கிரேவி பண்ணிட்டு. ஆமா, வேற என்ன பண்ண? வெறுப்பா இருக்கு வெஜ். அதாவது காய்கறி செஞ்சா பசங்களுக்கு இறங்குறது இல்லை. சிக்கன் செஞ்சாலும் எதுக்கு செய்யறதுங்க? சரி மாற்றி செய்யலான்னாலும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது. நண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நண்டு வாங்கி செஞ்சு சாப்பிடலான்னு தான் ஆசை. தேவையில்லாம நண்டுன்னா நம்ம வீட்டில் வந்து அது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட முடியாது. சும்மா பசங்க ஸ்நாக்ஸா சில சைட்ல லாஸ்ட்ல சாப்பிடுவாங்க. அது டபுள் வேலைன்ட்டு தான் நான் அதை வாங்கலை. நம்மளுக்கும் பிடிக்காது நண்டு. இவரு தொடவே மாட்டாரு. அப்போ வெறும் ரசம் வச்சு என்ன பண்றது? அதனால தான். ஓகே, நான் போய் அதை வெஜிடபிளாக கட் பண்ணட்டுமா? சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடடா, செம வாசனையாக இருக்கே, நல்லா இருக்கு. பாருங்க, நல்லா இருக்கு. கீழே வந்துச்சு. என்ன மாமா இது? வாட்டர் கலி செமையா இருக்கு. வாசனை ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. வெரி குட். சாப்பிடுங்களா? ஓகே, சாப்பிடுறேன். நான் சாப்பாடு ஈரல் தானே போட்டு செஞ்ச? ஈரல் போட்டேன். சரி ஓகே, வாங்க வா. அப்போ உனக்கு போட்டுட்டுமா? போடுங்க. உனக்கு
வா. உட்காரு அப்படியே. அவங்களுக்கா புது புது. சாப்பாடு அதில் கொட்டிடுங்க. தட்டு மட்டும் கொடு. ஏம்மா சாப்பாடு வேணாவா? சாம்பார் வச்சு சாப்பாடு அப்படியே கொட்டிடுங்க. சாப்பிடுங்க. சரி பரவாயில்ல, தட்டு கேட்குறாங்கல்ல குத்துரு. இதை தட்டு தராங்க. இரு, அவசரப்படாத. என்னது அது? முட்டை முருங்கைக்கீரை சாப்பிட்றியா? அதுதான் சொன்னேன், நீ நடுவுல எல்லாருக்கும் ஊத்தி ஊத்தி கொடுக்குற. கொஞ்சமா என்னடி சாப்பிட்டு பத்தியா? எப்படி இருக்கு டேஸ்ட்? எப்படிமா இருக்கு? பெப்பர் கிரேவி நல்லா வாசனையாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்துருக்கு நானும். ஓகே, உப்புக்குமே இருக்கா? சின்ன ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிரிஞ்சி சாதம் நம்ம வீட்டில் கோவிலுக்கு பிரசாதம், அதனால் ஆர்டர் தமிழ் மாஸ்டர் மாமா தான் செய்கிறார். மாஸ்டர் பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? உதிரி உதிரியான்னு பார்ப்போமா? இங்கே பாருங்க, நம்ம வீட்டு மாஸ்டரு வந்து மாமா, கதிர் மாமா, அவர் செய்யறதே சூப்பராக செய்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பாருங்க, பிரிஞ்சி நல்லா உதிரி உதிரியா, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் பார்க்க. இன்னைக்கும் தொடர்ந்து மழை பெய்யுது. இங்க பாருங்க, நல்ல மழை. சூப்பரா. இந்த மழைக்கு இப்போ நான் என்ன செய்யறேன் தெரியுங்களா? இந்த மழைக்கு நைட்டு நெத்திலி கருவாடு செஞ்சு சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட போகிறேன். பாருங்க, நல்லா சூப்பராக மழை 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 ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியே பாருங்கள், நல்லா மழை பெய்யுது. காலையிலேருந்து அவஸ்தப்பட்ட வேர்க்கு போய் அவஸ்தப்பட்டு இப்போ கொஞ்சம் சின்ன தொடர்ந்து ஒரு 3 டேஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஈவினிங்கில் மட்டும் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போது நான் நெத்திலி ஃப்ரை வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் வசிக்கிறேன். பாய்.